அஸ்ஸலாமு அலைக்கும் ஜனங்களே. தொடர்ந்து காலேஜ் போற டேல இன்னைக்கு நாள் 8. நேத்து கடுமையா வேலை செஞ்சதால உடம்பெல்லாம் ஒரே வலியா இருந்துச்சு. காலையில லேட்டா தான் எந்திரிச்சேன். ஏஞ்சி பல்லு தேய்ச்சிட்டு ரெடி ஆயிட்டு வேலையா போய் நாஸ்டா பண்ணிட்டேன். அருமையா இருந்துச்சு. நம்ம தோஸ்து கூப்பிட்டு போக வண்டாப்ல. அவன் கூட அப்படியே காலேஜ் கிளம்பிட்டேன். நம்ம பனிக்கட்டி நண்பருக்கு பஸ் லேட்டா, எனக்கு அப்புறம் தான் வந்தாப்ல. கிளாஸ்ல சும்மா இல்லாம கொஞ்சம் பதிவு எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். என் கூட தான் இருக்கானுங்க, ஆனா குடுக்குற வேலை எல்லாத்தையும் முடிச்சிடறானுங்க. எப்படிதான் தெரியல. நம்ம சேகர் எது பண்ணவே கூடாதோ அது மட்டும் தான் கரெக்டா பண்ணுவான். கையில நோட்டு வச்சு மூஞ்சியை மறைக்கிறானாமா. கிளாஸ் எல்லாம் முடிச்சிட்டு நம்ம தம்பிங்க ஏதோ பெருசா டிஸ்கஷன் போட்டு இருந்தாங்க. உள்ள புந்து கழிச்சு விட்டாச்சு. ஏதோ நம்மளால முடிஞ்சது. நம்ம தோஸ்து நமக்காக வெயிட்டிங். சூரிய நடுவானத்துல வந்ததால ஹாஸ்டல் வந்து அருமையான சாப்பாடு சாப்பிட்டேன். எடிட்டிங் வேலையை முடிச்சிட்டு இனி என்ன பண்ணலாம்னு ஒன்னும் புரியாம இருந்தேன். சரி ஒரு காப்பியை போட்டு யோசிக்கலாம்னு பார்த்தா ஊர்ல இருந்து நம்ம கோலார் நண்பர் வீடியோ கால் பண்ணிருந்தான். அப்படியே அவன் கிட்ட கொஞ்ச நேரம் கடலை போட்டு திரும்பவும் பன்னு சாப்பிட்டுன்னு உட்காந்து யோசிச்சுன்னு இருந்தேன். அப்புறம் நம்ம சீரியஸ் நண்பருக்கு ஏதோ சொக்காலாம் எடுக்கணுமா. அப்படியே போயிட்டு வரும்போது நைட்டு சாப்பிடறதுக்காக மாடு வாங்கிட்டு ஒரு பாதம் பாலை போட்டு வந்துட்டேன். என்னதான் வளர்ந்தாலும் சில பழக்கெல்லாம் நம்மள விட்டு போறது இல்ல. வந்து பார்த்தா நம்ம கோயின்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்களோட சேர்ந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வாங்கிட்டு அந்த மாட்டு பிரியாணி சாப்பிட்டு டேரா போட்டேன். அவ்வளவுதான் ஜனங்களே. இன்னைக்கு நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். டாடா.